ரைடிங்க்கு மட்டும் கிடையாது, ஒரு ட்ரெயின் கோச்சுக்குமே முக்கியமானது பேஸ்மெண்ட். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் ட்ரெயின் ரொம்ப ஸ்டெடியா ஓடும், நம்மளும் கம்ஃபர்டபுளாக சேஃபாக வந்து பயணிக்க முடியும். அப்படி நம்மளுடைய சேஃபான பயணத்துக்கும் கம்ஃபர்டபுளான பயணத்துக்கும் உதவுறது தான் இந்த போகி அப்படின்னு சொல்றாங்க. இந்த போகியில தான் ட்ரெயினுடைய வீல்ஸ், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கு. ஸோ இது எல்ஹெச்பின்னு சொல்லப்படுற லிங்க் ஹாஃப்மேன் புஷ் அந்த வகையிலான ஒரு ரயில் பெட்டியினுடைய போகி. ஏற்கனவே நம்ம எப்படி வீல் செய்யறாங்க அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம். அந்த வீல்ஸ், அதோட டிஸ்க் பிரேக், அதுல இருக்கிற அந்த ஆக்சல், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த போகியில வந்து இப்ப செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்படிதான் இந்த போகியோட இந்த வீல்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 4 வீல்ஸும் இந்த போகியில கனெக்ட் ஆயிருக்கிறதுனால தான் ட்ரெயின் ஒரே லைன்ல போக முடியுது. ஒரு போகியில மொத்தம் 8 சஸ்பென்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரைமரி சஸ்பென்ஷன் சொல்றாங்க. இதை நம்ம ஸ்ப்ரிங்கா நம்ம இதுக்கு முன்னாடி செக்ஷன்ல பார்த்தோம் எப்படி செய்யறாங்கன்ட்டு. இந்த ஸ்ப்ரிங் அதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்ப்ரிங்னு மொத்தம் ஒரு போகியில 8 ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் இருக்கு. அது போக இப்போ நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இது ஏர் சஸ்பென்ஷன் சொல்றாங்க. ஸோ இந்த போல்ஸ்டர்ன்ற பகுதி இருக்கு, இது மேலதான் நம்மளுடைய கோச் வந்து உட்கார போது கோச்சினுடைய அண்டர் ஃப்ரேம் இதுல தான் வந்து வச்சு லாக் பண்ணிடுவாங்க. இதுல 8 சஸ்பென்ஷன், 2 ஏர் சஸ்பென்ஷன், மொத்தம் 10 சஸ்பென்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது போக 9 ஷாக் அப்சர்வர்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம பைக்ல இருக்கிற மாதிரி ஷாக் அப்சர்வர்ஸ் இதுலயும் இருக்கு. ஸோ இதுவுமே ட்ரெயினுடைய அந்த வைப்ரேஷன்ஸை குறைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. சரி, இப்போ முக்கியமான பகுதிக்கு வருவோம். ட்ரெயினுடைய அந்த பிரேக்கிங் சிஸ்டம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த பிரேக்கிங்கான டிஸ்கை இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டிஸ்க்ல இருக்கிற அந்த பிரேக் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது இந்த போகியோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த போகியோட பிரேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ ட்ரெயின்ல இருக்கிற எல்லா கோச்சஸும் இன்ஜினோட இந்த டியூப் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அங்க இன்ஜின்ல பிரேக் பண்ணாங்கன்னா ஏர் ப்ரெஷர் மூலமாக எல்லா கோச்சஸ்லயுமே பிரேக் அப்ளை ஆகும். அந்த ப்ரெஷர் மூலமாக இந்த டியூப் வழியாக காற்று வந்து இந்த பிரேக்கிங் பெடல்ஸ் வந்து இந்த டிஸ்கை பிடிக்கும். டிஸ்கை பிடிக்கிறதுனால ட்ரெயினுடைய அந்த கோச் ஸ்லோ ஆகும். ஸோ இதுதான் இதுல இருக்கிற பிரேக்கிங் சிஸ்டத்தினுடைய பாயிண்ட்.